என் தங்கப்பிள்ளையே, எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னை தொட்டாயோ, அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. என் தங்கமே, சில விஷயங்கள் வாழ்க்கையில் உடனடியாக கிடைக்காது. சில விஷயங்கள் சில நாட்கள் தாமதமான பிறகு கிடைக்கும். அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற ஒரு விஷயம் பல கால தாமதத்திற்கு பிறகு இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் கஷ்டமாக இருக்குமா என்ன? நிச்சயமாக உனக்கு அது சந்தோஷம்தானே. அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனைதான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் இனிமேலும் அதே கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கும் என்று நினைக்காமல், இனிமேலாவது வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கப் போகின்றது என்பதை நீ மனதார நம்பு. என் தங்கமே, உனக்கு நான் வாக்கு தருகின்றேன். இன்று என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று. நீ எத்தனை நாட்களோ என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அம்மா அதற்கு சரியான தீர்வினை கொடுத்து விடவில்லை, உன்னை வணங்கியதனால் எனக்கு என்ன பலன் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றுமே உன் அம்மா நான் மறக்கவில்லை. எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை எந்த ஒரு கஷ்டத்தில் என்னை நோக்கி வந்தது என்று. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாகத்தான் பார்த்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுது எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று. நான் ஒவ்வொன்றாக உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கின்றேன். இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க தொடங்கும். நீயும் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் யாவுமே உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக வந்தது என்பதை மனதார ஏற்றுக்கொள். ஒருவர் திடீரென்று உன் முன்னால் வந்து நின்று உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தீர்வினை தருகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக அவர்களை மனதார நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை அதிகமாக பார்க்க விரும்புகின்றார்கள். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு சந்தோஷங்களையும் காண்பதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை. அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நடந்தது இன்று விடை கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு, யாருடைய உதவிக்கும் நீ போய் நிற்காமல், யார் வந்து உதவி செய்வதாக சொன்னாலும் தேவையில்லாமல் என் குழந்தை உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல், உன் வாழ்க்கையில் எது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை காண்பதற்கே சற்று பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் யார் யார் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி மாறுவார்கள், எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதனை கணிக்க முடியவில்லை அல்லவா? தெய்வமாக இருக்கின்ற இந்த வராகியாலேயே இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, உன்னால் அது எப்படி முடியும் என்று எனக்கும் நிச்சயமாக புரிகின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையில் சில உறவுகளை சார்ந்துதான் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏதேனும் விசேஷங்கள் வந்தால் இவர்களினுடைய துணை உனக்கு அன்று தேவைப்படுகின்றது. எனக்கு யாரும் தேவையில்லை என்று எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் அப்படி அவர்கள் இல்லாமல் நடந்து கொள்வது மிகவும் கடினமல்லவா? அதனால்தான் என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலை இன்று உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ நினைக்கின்றாயோ
அதை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிச்சயமாக நிரந்தரமாக தருகின்றேன். இந்த காலம் உனக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்ததோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு மீண்டும் தருகின்றேன். என் தங்கமே, இழந்ததையெல்லாம் நான் மீட்டு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஏதேனும் தவறான புரிதல்களால் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு இருக்குமாயின் அந்த உறவின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த உறவினை புதுப்பித்து தருகின்றேன். இப்படி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த விஷயங்கள் ஏராளம். இன்னமும் நிறைய விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். இது ஏன் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது, இது எதற்காக நடக்கின்றது என்று சிந்திக்காமல் எல்லாம் நல்லதற்காகத்தான், ஏதோ ஒரு வகையில் இதுவும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகின்றது என்பதனை நீ நம்பினால் போதும். என் தங்கமே, எனக்கு தேவை என்னுடைய பிள்ளைகளிடம் இருந்து அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் தான். நீ கொடுக்கின்ற ஒரு சிறு துளி அந்த நம்பிக்கையானது நிச்சயமாக இந்த தாயானவளை உன்னுடைய வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்க செய்யும். உன்னுடைய வேண்டுதல்கள் எளிதாக என் செவி வந்து சேரும். என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பினை என் குழந்தைகள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முதலில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வை. தெய்வம் என்றால் என்னவென்று முதலில் புரிந்து கொள். ஏன் தெரியுமா? இங்கு நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? நெற்றி நிறைய விபூதியினை பூசிக்கொண்டு கோவிலுக்கு அதிகமான செலவுகளை செய்து நன்கொடைகளை வணங்கிவிட்டால் போதும், நாம் தான் தெய்வத்தை உண்மையாக வணங்குகின்றோம், மற்றவர்கள் நம்மை பார்த்து மெய் சிலிர்த்து போக வேண்டும் என்று மட்டுமே நினைக்கின்றார்கள். ஆனால் தெய்வம் உண்மையில் இதையெல்லாம் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. மாறாக தெய்வம் என்ன எதிர்பார்க்கின்றது தெரியுமா? அந்த உண்மையான அன்பும் நம்பிக்கையும். உன்னால் முடிந்த நீரையோ பாலையோ தெய்வத்தின் முன்னால் நீ சமர்ப்பித்தாலே போதும், தெய்வம் அதையே மிக பெரிதாக ஏற்றுக்கொள்ளும். கோடி கோடியாக அள்ளி கொடுப்பவனை முதலில் தெய்வம் பார்க்காது. எந்த ஒரு பிள்ளை தன்னால் இயன்றதை கஷ்டப்பட்டு கொண்டு கொடுக்கின்றதோ அந்த குழந்தையைத்தான் தெய்வம் முதலில் கண்ணெடுத்து பார்க்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரம், அடுத்தவர்கள் முன்னிலையில் பகட்டாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களுக்கெல்லாம் தெய்வம் ஒரு நாளும் முதல் மரியாதை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தையும் இந்த மனிதர்கள் போலவே நம்மிடம் பணம் அதிகமாக இருந்தால் நம்மைத்தான் முதலில் காண வரும் என்று நினைத்து விட்டார்கள் போல. தெய்வத்தை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் வேண்டுமானால் உனக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கலாம். தெய்வத்தை காண்பதற்கு பணம் உன்னிடம் அதிகம் இருப்பதனால் உன்னை முதலில் செல்ல அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆனால் தெய்வம் அங்கே உன்னை கண்ணெடுத்து பார்த்ததா என்று கேட்டால் நிச்சயமாக உன்னிடத்திலேயே அதற்கு பதில் இருக்காது. என் தங்கமே, அதனால் கஷ்டப்படுகின்றோம், பணம் இல்லை, நம்மிடம் வசதி இல்லை என்றெல்லாம் நினைத்து ஒரு நாளும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல ஒரு நாள் மாற்றங்களை கொடுக்கும். அன்று நிலைமை தலைகீழாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை உன்னுடைய நிலைமை நல்லபடியாக மாறி பண வசதி படைத்து மாற்றங்களை கொண்டாயானால் ஒரு பொழுதும் இப்பொழுது நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் பணம் படைத்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நீ ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதே. இதுதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல பாடம் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையானது எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி வாழவே கூடாது என்பதையும் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது நாள் வரையிலும் ஏற்படுத்திய விஷயங்கள் உனக்கு என்னதான் கஷ்டத்தில் உன்னை ஆழ்த்தினாலும் இனி அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். உன்னை கை தூக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உன் வராகி அம்மா இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் இருந்தாலே போதும்.
எல்லாமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற மாற்றங்களை பொறுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.